நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் அறம் பொருளின் பங்குகளுள் அறமே சிறந்ததென்பதை பற்றி உண்டான கதையை தான் சேவிக்க இருக்கின்றோம். யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியரை பார்த்து, வேதங்கள் தர்மத்தையும் அர்த்தத்தையும் காமத்தையும் சொல்லுகின்றன, இவைகளுள் எதை அடைவது ஸ்லாக்கியம், அதை எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்க பீஷ்மர் சொல்ல ஆரம்பித்தார். யுதிஷ்டிரா, இந்த விஷயத்தில் முன்பு குண்டாதரன் பிரீத்தியுடன் பக்தனுக்கு உபகாரம் செய்ததாகிய பழமையான கதையை உனக்கு சொல்லப் போகின்றேன். தரித்திரரான ஒரு பிராமணர் ஆசையினால் தனத்தையே நோக்கினார். அதனால் அவர் யாகத்திற்காக தனத்தை விரும்பி உக்கிரமான தவத்தை செய்தார். பிறகு அவர் உறுதி செய்து கொண்டு தேவதைகளை பூஜித்தார். பக்தியுடன் தேவதைகளை பூஜித்தும் தனத்தை அடையவே இல்லை. பிறகு அவர் மனிதர்களால் சிரமப்படுத்தப்படாததும் எனக்கு சீக்கிரத்தில் அருள் செய்யக்கூடியதுமான தெய்வம் எது என்று சிந்தை அடைந்தார். அவர் பிறகு தெளிவான மனத்தினால் தேவனுக்கு பின் செல்லுகிறதும் தமது அருகில் இருக்கின்றதுமான குண்டாதரன் என்கின்ற அந்த மேகத்தை பார்த்தார். மகாபாகுவான அந்த மேக தேவதையை பார்த்தவுடனே, இவன் எனக்கு மேன்மையை செய்வான், இந்த மேனி அப்படிப்பட்டதாய் இருக்கிறது, தேவனுக்கு நெருங்கியவனாகவும் இருக்கின்றான், வேறு மனிதர்களால் வரிக்கப்படவும் இல்லை, இந்த தேவன் விரைவிலேயே எனக்கு அதிகமான தனத்தை கொடுப்பான் என்று அவருக்கு பக்தி உண்டாயிற்று. பிறகு அவர் அந்த தேவனை தூபங்களாலும் கந்தங்களாலும் ஏற்றத்தாழ்வுள்ள மாலைகளாலும் நானாவிதமான பூஜைகளாலும் பூஜித்தார். அப்பொழுது அந்த பூஜையினால் அற்ப காலத்தினாலேயே அந்த மேகமானது சந்தோஷத்தை அடைந்து பிரம்மஹத்தி செய்தவனுக்கும் சுராபானம் செய்தவனுக்கும் திருடனுக்கும் விரதபங்கம் உடையவனுக்கும் அறிஞர்களால் பரிகாரம் விதிக்கப்பட்டிருக்கிறது. செய்த நன்றி மறந்தவன் விஷயத்தில் பரிகாரம் விதிக்கப்படவில்லை. அதர்மம் ஆசையின் புத்திரனாகவும், குரோதம் அசூயையின் புத்திரனாகவும், லோபம் வஞ்சனையின் புத்திரனாகவும் எண்ணப்படுகின்றன. நன்றி மறந்தவன் பிரஜைக்கு யோகியனில்லை என்று அவருடைய உபகாரத்தில் உறுதியான இந்த வார்த்தையை சொல்லிற்றாம். பிறகு அந்த பிராமணர் தர்ப்பங்களில் சயனம் செய்து கொண்டு அப்பொழுது குண்டாதாரனுடைய தேஜஸினால் ஸ்வப்னத்தில் எல்லா பிராணிகளையும் பார்த்தார். சமத்தினாலும் தவத்தினாலும் பக்தியினாலும் போகத்தை விட்டவரும் சுத்தமனம் உள்ளவருமான அந்த பிராமணர் இரவில் பக்தியின் உறுதியை கண்டார். யுதிஷ்டிரா, அவர் அந்த கூட்டத்தில் இருக்கின்றவனும் தேவதைக்குள்ளே மிக்க ஒளி உள்ளவனும் மகாத்மாவும் பயன்களை அளிக்கின்றவனுமான மாணிபத்ரன் என்பவனை பார்த்தார். அங்குள்ள தேவர்கள் சுப கர்மங்களால் முயற்சி செய்து ராஜ்யங்களையும் தரங்களையும் கொடுக்கின்றார்கள். அந்த சுப கர்மங்களை செய்தால் அபகரிக்கின்றார்கள். அப்பொழுது யக்ஷர்களும் தேவர்களும் பார்த்து கொண்டிருக்கையில் மிக்க தேஜஸ் உள்ள குண்டாதரன் ஓடி வந்து தேவர்களின் முன் பூமியில் விழுந்தான். பிறகு பூமியில் விழுந்த குண்டாதரனை பார்த்து, நல்ல மனமுள்ள மாணிபத்ரன் தேவர்களின் பேச்சால், குண்டாதரா, நீ எதை விரும்புகிறாய் என்று கேட்டான். குண்டாதரன், இந்த பிராமணர் என்னுடைய பக்தர், தேவர்கள் என் விஷயத்தில் அருள் வைப்பவர்களானால் இவர்களுக்கு சிறிது சுகத்தை தரத்தக்க அனுகிரகத்தை செய்ய விரும்புகின்றேன் என்று சொன்னான். உடனே மாணிபத்ரன் தேவர்களுடைய வசனத்தாலே மறுபடியும் மிக்க காந்தி பொருந்திய இந்த குண்டாதரனை பார்த்து, எழுந்திரு எழுந்திரு, உனக்கு மங்களம் உண்டாகட்டும், காரிய சித்தி பெற்று சுகமுள்ளவனாவாய். இந்த பிராமணர் தனத்தை விரும்பினால் இவருக்கு தனம் கொடுக்கலாம். உனக்கு நண்பராய் இருக்கின்ற இந்த பிராமணர் எவ்வளவு தனத்தை விரும்புகிறாரோ அளவற்ற அவ்வளவு தனத்தையும் நான் தேவர்களுடைய கட்டளையினாலே கொடுக்கின்றேன் என்று சொன்னார். குண்டாதாரன் மனிதர்களின் செல்வமானது சலிப்பதும் நிலையில்லாததும் என்று நினைத்து யசஸ் உள்ள பிராமணருடைய தவத்தில் புத்தியை செலுத்தினான்.
அவ்வாறு நிச்சயித்து மாணிபத்திரனை பார்த்து, தனத்தை அளிக்கின்றவனே, பிராமணருக்கு நான் தனத்தை யாசிக்கவில்லை, என்னுடைய பக்தருக்காக வேறான அனுகிரகத்தை செய்ய வேண்டும் என்று யாசிக்கின்றேன். என்னுடைய பக்தருக்காக ரத்தினங்களால் நிறைந்த பூமியையோ பெரிய பொருட்குவியலையோ நான் யாசிக்கவில்லை. பின்ன என்னவென்றால், இவர் தர்மிஷ்டராக இருக்க வேண்டும், இவருக்கு புத்தி தர்மத்தில் மகிழ வேண்டும், இவர் தர்மத்தையே அடுத்து ஜீவிக்க வேண்டும், தர்மத்தையே முதன்மையாக உடையவராக வேண்டும். இந்த அனுகிரகம் எனக்கு சம்மதம் என்று சொன்னான். மாணிபத்ரன், இவர் சரீர சிரமம் இல்லாமல் எப்பொழுதும் தர்மத்தின் பயனாக ராஜ்யத்தையும் நானாவித சுகங்களான பயன்களையுமே அனுபவிக்கட்டும் என்று சொல்ல, பிறகு பெரும் புகழுள்ள குண்டாதரன் அநேக முறை முன் யாசிக்கப்பட்ட தர்ம விஷயத்தில் அபியாசத்தையே கேட்டான். தேவர்கள் அதனால் சந்தோஷித்தார்கள். மாணிபத்ரன், சகல தேவதைகளும் உன்னுடைய விஷயத்தில் இந்த பிராமணர் விஷயத்திலும் பிரீத்தி அடைந்தார்கள். இவர் தர்மாத்மாவாக போகிறார்கள், தர்மத்தில் புத்தியை செலுத்தவும் போகிறார்கள் என்றான். யுதிஷ்டிரா, அதனால் அந்த மேகம் மற்றவர்களால் அடைய முடியாத மனத்திற்கு விருப்பமான வரத்தை அடைந்து காரிய சித்தி பெற்று சந்தோஷத்தை அடைந்தது. பிறகு அந்த பிராமண சிரேஷ்டர் தம்முடைய பக்கத்தில் சமீபத்தில் வைக்கப்பட்ட சூக்ஷ்மமான மர உரிகளை பார்த்தார். உடனே ஒளிமை அடைந்து, இந்த குண்டாதரன் நன்மையை அறியவில்லை, நான் செய்த சுக்கிருதத்தை வேறு யார் அறிய போகிறார்? இனிமேல் நான் தர்மத்தில் ஜீவிப்பதற்கு வனத்தையே அடைகின்றேன் என்றார். அப்பொழுது அந்த பிராமண சிரேஷ்டர் ஒழிவினாலும் தேவர்களுடைய அருளினாலும் வனத்தை அடைந்து பெரிய தவத்தை செய்ய தொடங்கினார். அந்த பிராமணர் தேவதைகளும் அதிதிகளும் அருந்திய மீதியான கனிக்கிழங்குகளை பட்சித்து கொண்டிருந்தார். தர்மத்தில் அவருக்கு உறுதியான புத்தியும் உண்டாயிற்று. பிறகு பிராமணர் கனி கிழங்குகளை எல்லாம் தள்ளிவிட்டு சரகுகளை பட்சித்து கொண்டிருந்தார். மறுபடியும் அவர் சரகுகளையும் தள்ளிவிட்டு ஜலத்தை பானம் செய்து கொண்டிருந்தார். அதன் பிறகு பல வருடங்கள் வாயுவை பட்சித்து கொண்டிருந்தார். இவருடைய பிராணன் குறைவை அடையவில்லை. அது ஒரு ஆச்சரியமாயிற்று. தர்மத்தில் நம்பிக்கை உடையவரும் உக்கிரமான தவத்தில் இருக்கின்றவருமான அவருக்கு நெடுங்காலத்துக்கு பிறகு திவ்ய திருஷ்டி உண்டாயிற்று. அவருக்கு இந்த உலகத்தில் நான் யாருக்காவது சந்தோஷத்தோடு தனத்தை கொடுத்தால் எனது வாக்கானது வீணாகாது என்னும் புத்தி உண்டாயிற்று. பிறகு அவர் மலர்ந்த முகத்துடன் மறுபடியும் தவத்தை செய்ய ஆரம்பித்தார். மறுபடியும் தவ சித்தி பெற்று அவர், நான் சந்தோஷத்துடன் யாராவது ஒருவனுக்கு ராஜ்யத்தை அளித்தால் அவன் சீக்கிரத்தில் அரசனாவான், என்னுடைய வாக்கு வீணாகாது என்று தாம் அந்த தர்மம் மேலானதென்று நினைக்கிறதை பற்றி ஆலோசித்தார். யுதிஷ்டிரா, அப்பொழுது குண்டாதரன் அந்த பிராமணருடைய தவத்தின் யோகத்தாலும் சிநேகத்தாலும் ஏவப்பட்டு அவருக்கு பிரத்யக்ஷமானான். அந்த பிராமணன் அந்த குண்டாதாரன் என்கின்ற அவனிடம் அருகிலே சென்று அவனை விதிப்படி பூஜித்தார். அதனால் ஆச்சரியத்தை அடைந்தவரும் ஆனார். பிறகு குண்டாதாரன் அவரை பார்த்து, உமக்கு உத்தமமான ஞானக்கண் உண்டாகி இருக்கிறது. பிராமணரே, அந்த நேத்திரத்தினால் அரசர்களுடைய கதியையும் உலகங்களையும் பாரும் என்று சொன்னான். பிறகு அந்த பிராமணர் உடனே நரகத்தில் அழுந்தின அநேக அரசர்களை தூரத்தில் திவ்ய திருஷ்டியினால் பார்த்தார். குண்டாதரன், பக்தியுடன் என்னை பூஜித்து நீ துக்கத்தை அடைவீரன்னால் என்னால் உமக்கு என்ன செய்யப்பட்டதாகும், நான் என்ன அனுகிரகம் செய்ததாகும், மறுபடியும் நீ நினைத்து பாரும், ஆராய்ந்து பாரும். மனிதன் கர்மங்களை எப்படி இச்சிக்கலாம்? ஸ்வர்க துவாரமானது மனிதர்கள் விஷயத்தில் விசேஷமாக அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். பிறகு அந்த பிராமணர் மனிதர்களை சுற்றி கொண்டிருக்கிற காமம், குரோதம், லோபம், பயம், மதம், நித்திரை, மயக்கம், சோம்பல் இவைகளை பார்த்தார். குண்டாதாரன், உலகங்கள் இந்த காமம் முதலியவர்களால் சூழப்பட்டிருக்கின்றன. தேவர்களுக்கு மனிதனிடத்தில் பயம், அந்த காமம் முதலியவைகள் அப்படியே தேவர்களுடைய வார்த்தையினால் எல்லா விஷயங்களிலும் இடையூற்றை செய்கின்றன. தேவர்களால் அனுமதி கொடுக்கப்பட்ட ஒருவனும் தார்மீகனாவதில்லை.
நான் தவத்தினால் ராஜ்யத்தையும் தனங்களையும் கொடுக்க சக்தி உள்ளவராகியிருக்கின்றேன் என்று சொன்னான். அப்பொழுது தர்மாத்மாவான பிராமணர் மேகத்தை தலையாலே வணங்கி அதனை பார்த்து, எனக்கு பெரிய அனுகிரகமானது செய்யப்பட்டது. காம லோபங்களின் தொடர்ச்சியினால் சிநேகத்தை அறியாமல் நான் உன்னிடத்தில் பொறாமைப்பட்டதை நீ பொறுக்க கடவாய் என்று சொன்னார். அப்பொழுது குண்டாதாரன் எனக்கு சமிக்கவே பட்டது என்று சொல்லி அந்த பிராமண சிரேஷ்டரை கைகளால் ஆலிங்கனம் செய்து அந்த இடத்திலேயே மறைந்தான். உடனே அந்த பிராமணர் குண்டாதாரன் அனுகிரகத்தினாலும் தவத்தினாலும் சித்தி அடைந்து சகல லோகத்திலும் சஞ்சரித்தார். அவருக்கு தர்மத்தாலும் யோகத்தாலும் உண்டான சக்தியினால் ஆகாயத்தில் மனமும் நினைத்த அந்த பொருட்களை அடைதலும் மேலான கதியும் உண்டாயின. தேவதைகளும் சாதுக்களான பிராமணர்களும் யக்ஷர்களும் மனிதர்களும் சாரணர்களும் இந்த உலகில் தார்மீகர்களை பூஜிக்கின்றார்கள். செல்வவான்களை பூஜிப்பதில்லை, கர்மிகளையும் பூஜிப்பதில்லை. யுதிஷ்டிரா, உனது புத்தி தர்மத்தில் பற்றி இருத்ததால் உன்னிடத்தில் தேவர்கள் மிகவும் அருளுடையவர்களாக இருக்கிறார்கள். தனத்தில் சுகத்தின் ஓர் அம்சம் இருக்கிறது, தர்மத்திலோ பரமமான சுகம் இருக்கிறது என்று சொல்லி பீஷ்மாச்சாரியார் இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.